ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி ஃபங்க்ஷன் மோடு வந்து எப்படி போச்சுன்னு பார்த்தலாம். ஸோ ஸ்டெப்ஸில் வரும்போது காவேரி அண்ட் விஜய் 2 பேருமே மாற்றி மாற்றி கண்ணை அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்த சீன் பார்க்க. அப்புறம் கூட்டு வந்து நலங்கு வச்சு சாரதமாக பூ வச்சு விட்டு பாட்டி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நலங்கு வைக்க. அப்புறம் விஜய் வந்து பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கொஞ்சிறாரு. என் ஹார்ட் பீட் வெளியே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி காதை வச்சு நெஞ்சு கேட்குறாரு. இது பயத்தில் வர்றதா, அழகில் பயந்து இந்த மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கங்காவும் யமுனாவும் வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்களும் யாரும் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக போகும்போது நைட்டுக்கு பகலுமா வந்து வேலை செஞ்சு சாரதாம்மாவும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதாக சொல்லி விஜய்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நலுங்கு முடிஞ்சு காவேரி மேலே போனோடனே கங்காவும் யமுனாவும் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி வீட்டை விற்றுடலாம், அது எங்களுக்கு பணம் தேவைப்படுது. உனக்கு என்னக்கா பணம் அப்படின்னு கேட்குது காவேரி. ஸோ இல்லை, எங்களுக்கு தேவை இருக்குது, நிவின் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை இருக்குது, நீ வீட்டை விற்று கொடுத்துரு. அது அப்பா வந்து உங்களுக்கு எப்படி இப்படி பேச வருதுன்னு சொல்லிட்டு பட் 2 பேரும் சேர்ந்து காவேரி டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது காவேரிக்கு மனசு இல்லை. அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. கீழே போயிட்டு ஆரத்தி எடுத்து சுற்றி முடிச்சுட்டு விஜய் வந்து அத்தை எனக்கே ஃபங்க்ஷன் தெரியாது, இல்லைனா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன், வேறு டேயில் வச்சுருப்போம் அப்படின்னு. அதனால் இல்லை தம்பி, நம்ம வீடு நம்ம செஞ்சுட்டோம், சரி இதே மாதிரி எல்லோரும் இருக்கும்போது சொல்கிறேன், தீபாவளி வந்து எல்லாருமே ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. தாத்தா வந்து நிவின் யமுனா புரியுதுங்களா உங்களுக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேப்பா வந்துடுறேன் அத்தை, உங்க வந்துடுவீங்களா, கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செலிப்ரேஷன் மூலமாக செல்ஃபி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க இல்லையா, தாத்தா பேரன் பேத்தி காம்பினேஷன். ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அப்புறம் வந்து சூப்பர்ப்பா, சீக்கிரமாக பேரன் பேத்தி பெற்று கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு. அப்புறம் காவேரி வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பிரச்சனையாச்சு, விஜய் தான் மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, அந்த வீட்டில் உனக்கு சென்டிமெண்ட் இருக்குன்னா நீயே வாங்கிவிடு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அது அப்படியே ஒரு ஆனந்தம் கலந்த ஒரு ஷாக்கோட வந்து விஜய் அந்த காவேரி வந்து பார்க்குறாங்க. விஜய்க்கும் அந்த சென்டிமெண்ட் வீட்டை வந்து நம்ம காவேரிக்கிட்ட எல்லாமே இருக்குது, அந்த வீட்டுக்கு போனால் அப்பா கூட இருக்க மாதிரி வந்து காவேரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியில் தான் ஆக்சுவலாக விஜய் அண்ட் காவேரி இருக்கிறாங்க 2 பேரும். பட் விஜய்க்கு பரிபூர்ணம் வாங்கிடலாம் அப்படின்னா காவேரி என்ன சொல்லுவாங்க தெரியல. அப்கமிங்கில் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.